இங்கே பூர்வீக தமிழர்கள் பல நூற்றாண்டுகளாக பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இங்கே வான்புகழ் வள்ளுவனை உலகத்திற்கே தந்தது என்று சொன்னது போல நாம் மேடானுக்கு தந்திருக்கிறோம். இதை விட இங்கே பெரிய சிலை நிறுவ இருக்கிறது. அதற்கு அச்சாரமாக நாம் இங்கே ஒரு வடிவமான சிலையை திறக்க இருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமக்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழ் சான்றோர்கள் அறிஞர்கள் முன்னிலையில் இப்பொழுது திருவள்ளுவர் சிலை திறக்கப்படுகிறது. முதல் முறையாக திருவள்ளுவர் சிலை திறக்கப்படுகிறது. கையை தட்டுங்க. கற்றதனாலாய பயனின் கொள்வாளதிவன் கற்றதனாலாய பயனின் கொள்வாளதிவன் நற்றாதோழானேனின் மலர்மிசையேகி நான் மானடி சேர்ந்தாள் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசையேகி நான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பிறவி பெரும் கடல் நீந்துவ நீந்தார் பிறவி பெரும் கடல் நீந்துவ நீந்தார் இறைவனடி சேராதார் ஆகரம் முதல நோக்கத்தையும் இந்த நிகழ்வுக்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்கும் முகமாக உரையாற்ற வருமாறு அன்புள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நீர் கொண்ட மேகங்கள் வேர் கொண்ட மலை மீது நிலை கொண்ட நெடுமாலை வாராய் நேர் கொண்ட நெறி கொண்டு தேர் கொண்ட எழி கொண்டு நிறை கொண்ட தமிழல்லி தாராய் கூர் கொண்ட கரு கொண்டு குளிர் கொண்ட வளம் கொண்டு குழல் கொண்ட இசையல்லி சேர்ப்பாய் குணம் கொண்ட சொற்கொண்டு மனம் கொண்ட நற்செந்து குடி கொண்ட அணியல்லி வார்ப்பாய் பாகொண்ட அடி கொண்டு வன் கொண்ட உளம் கொண்டு பாவொண்ட என் மீது வைப்பாய் பணி கொண்ட விழி கொண்டு பழம் கொண்ட மொழி கொண்டு பரந்தாம ஒரு பார்வை பார்ப்பாய் கார் கொண்ட முதுவோனே கரு கொண்ட அருளோனே கார் கொண்ட முதுவோனே கனி கொண்ட அருளோனே கவியல்லி என் நெஞ்சு கூப்பாய் தாகுண்ட திருமாலை சீர்கொண்ட செருமாலை தாதொட்டு தொழுகின்ற கப்பாய் சீர்பூத்த தமிழே உன் பேர் பூத்து கவிபாட சிங்கார சொல்லேந்தியாடும் சீர்பூத்த தமிழே உன் பேர் பூத்து கவிபாட சிங்கார சொல்லேந்தியாது தேனாறு பாய்ந்தோட தீஞ்சோலை பூத்தாட தென்மாந்து நடையேந்தி பாடு ஏற்பூத்த நிலமாக கார்பூத்த வளமாக என்மாறு கவியல்லி சூடு என்னாலும் உன்பில்லை பொன்னான புகழேவ எழிலேந்தி பூக்கட்டும் ஏடு நீர் பூத்த மழையாக நிலம்பூத்த மழையாக
நெஞ்சத்து தமிழேணி கூடு நெறிகூத்த நோக்கோடு நிறைகூத்த வாக்கோடு நிலையாக தர வேண்டும் வீடு பார்வூத்த மொழியாவும் பயன்பூத்து நின்றால் பயன்பூத்த தமிழே பூக்காடு பாட்டிற்கு அரசாக்கி பகையோட்டு முரசாக்கி பருவோடு இங்கென்ன நாடு. தமிழ் இனத்திற்காக ராமசுவரன் ஐயா வருகை தந்திருக்கின்றார். அவரையும் வரவேற்று மகிழ்ந்தேன். சிலையை செய்து கொடுத்த பெருந்தன்மையோடு முழு ஆட்டத்தையும் அவரே சுமந்து எங்களுக்கு சிலையை செய்து கொடுத்திருக்கின்றார். சிலை மிக கம்பீரமாக இன்னும் சில நாட்களிலே அங்கு அமைக்கப்படும். எல்லா இடங்களிலும் ஒரு சிலை தான் கொடுப்பார்கள். நாங்கள் 2 சிலையை கொடுத்திருக்கின்றோம். ஒன்றை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றொன்றை பள்ளியில் கொடுத்து விடுங்கள். குருபக்தி பள்ளி கூடத்தில் கொடுத்து விடுங்கள். அங்கு இருக்கட்டும் இந்த சிலை. மேன்னால் மருத்துவர் இரா செந்தில் ஐயா அவர்கள் தமிழ் மொழியை வள்ளுவரையும் உலகத்திற்கு அவர் நெறிகளை பரப்ப வேண்டும் என்று அவரும் வருகின்றிருக்கின்றார். அவரையும் வரவேற்று மகிழ்ந்தேன். அனைத்திற்கும் மேலாக உலகத் தமிழ் கழகத்திலிருந்து மணவாளன் ஐயா எங்கள் மலரை அவர்தான் உருவாக்கி கொடுத்தார். அவரையும் நான் வரவேற்று மகிழ்ந்தேன். இந்த நாட்டிலே சிவாஜி ராஜ் கலிமாஸ் குரூப் அப்படிதான் செட்டானுங்க ஐயா கலிமா அவர்கள் துணையோடு அதை விட எங்களை எல்லாம் வண்டியில் இருந்து வழி நடத்துகின்ற மனோகரன் ஐயா 2 நாளாக எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறார். அவரையும் மற்றும் மதி ஐயா அவர்களையும் மொத்தத்திலே அசோகன் அவர்கள் தந்தை தான் இங்கு முதலிலே தமிழ் சொல்லிக் கொடுத்தவராம். அந்த வாரிசு இங்கு அமர்ந்திருக்கின்றார். எங்கள் வீட்டுடைய சிங்கப்பூரில் இருந்து வருகின்ற புருஷோத்தமன் ஐயா. நான் ஒவ்வொருவரையும் யாராவது விட்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். ஒவ்வொருவரையும் அழைத்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் எங்கள் கழகத்தின் சார்பாக உலகத்தமிழ் கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த அரங்கத்திலே இருக்கின்ற இம்மண்ணுக்குரிய மக்களையும் என்னோடு வருகின்றிருக்கின்ற ஜெயந்தி ராஜவேல், நெய்தல் நாடன், அருணா செல்வம் அனைவரையும் ஒவ்வொருவரையும் நான் அழைத்ததாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்தேன். ஒரு சில அறிஞர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் இல்லையா? அது இன்றைய ஊடகத்தினுடைய ஊடகம் கொடுத்த வளர்ச்சி. ஆக பாட்டுக்கும் நாட்டுக்கும் உழைத்தவர்களை அடுத்து வரும் தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக 2வது கொள்கை வடிவமைப்பு இல்லைன்னா அதான செய்வோம். 2வது கொள்கை. 3வது கொள்கை ஏழை எளிய மாணவர்கள் அவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்தல், கல்வி பணிக்கு உதவி செய்தல் என்ற அடிப்படையில் 3வது கொள்கையை நாங்கள் வடிவமைத்தோம். இதை நோக்கி 1ஆம் ஆண்டு விழாவை நான் நாட்டிலே நடத்தினேன். 2ஆம் ஆண்டு விழா இந்த மண்ணிலே நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் அன்பு பாராட்டி வரவேற்று உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவின் இன்று நடைபெறுவதற்கு அடிநாதமாக விளங்கி சிங்கப்பூர் மண்ணில் தமிழ் வரலாற்று மரபு உடைமைக் கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிற தலைவரும் இந்த விழா குழுவினுடைய தலைவரும் மிகச்சிறந்த தமிழ் பற்றாளரும் சைவ நெறியாளரும் தமிழ் இசைவாணருமான மரியாதைக்குரிய புருஷோத்தமன் அவர்களை விழாவின் நோக்கங்களை அன்போடு எல்லாம் நிறந்து ஒரே ஒரு புத்தகம் உலகத்தில் இருக்கிற மாமனார் சிவகடாசன் சாத்தியா மாமன்றம் ஸ்தாபித்து 45 வருஷம் அவர் ஆன்மீகத்தில் படிக்கின்றவர். அடுத்ததாக சீலம் நிறைந்த சேலம் மாநகரில் இருந்து வருகையிலிருந்து நினைவு பரிசினை வழங்குவார்.
அடுத்ததாக வாழப்பாடி ராமசுவந்தன் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த மண்ணின் மைந்த இந்து மன்றத்தினுடைய தலைவர் சிவாஜி ராஜா அவர்களுக்கு உலகத்தமிழ் சிறகத்தினுடைய செயலாளர் கோபி அவர்கள் ஆடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். மருத்துவர் அசோக் இந்த மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு அறவாழி அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு மதியழகன் அவர்கள் மனோழகன் அவர்களுக்கு சிவாஜிராவ் ஆடை. நிதியளித்து புரவலராக இங்கே நம்மிடையே இருக்கிற மருத்துவர் திரு தனிகாசலம் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் பொற்கரங்களால் ஆடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக சொற்பொழிவு ஓரிருவர் மற்றும் சிறப்பு சொற்பொழிவு முடிந்த பிறகு சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றிருக்கிறார்கள். முதலாவதாக வடமலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வள்ளுவர் வாழ்வியல் குறித்து வடமலை கிருஷ்ணமூர்த்தி அவர்களை காலம் கருதி ரத்தின சுரக்கமாக தன்னுடைய நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவு உலாவிய நீர்வழி வேலியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தில் ஆடுகின்ற பரம்பொருள் உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் யார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களும் ஆகிய அந்த பரம்பொருளும் இறையாக நின்று அகரத்திலே தொடங்கி நகரத்திலே உலகத்தினுடைய உயிர்களை எல்லாம் சுருக்கி எழுதிய வள்ளுவனை பேசுவதற்கு சுருங்க பேச வேண்டும் என்று இங்கே கட்டளை பிறந்திருக்கிறது. 133 அதிகாரத்தை படைத்தது தமிழன். இன்னும் சற்று ஏறக்குறைய சில பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரே ஒரு தமிழில் மட்டும்தான் ஒரே ஒரு அதிகாரம் கிடைத்தது, சிலம்பு. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நந்தி அறிதல், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விளையாமை, பொறை உடைமை, அழுக்காராமை, வெக்காமை, புறம் கூறாமை,
பைநிலை சொல்லாமை தீவினை அச்சம் ஒப்புரவு அறிதல் ஈகை புகழ் அருளுடைமை புலால் வருத்தல் தவம் கூடா ஒழுக்கம் கல்லாமை வாய்மை வெகுளாமை இன்னா செய்யாமை கொல்லாமை நிலையாமை துறவு மெய் உணர்தல் அவா அறுத்தல் ஊழ். மனித குலம் காலை எடுத்து அடிய வைத்து ஏற வேண்டும் என்றால் ஊழிலே மாட்டிக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த வகுத்து தொகுத்த 37 அதிகாரங்களின் படி மனித இனம் தன் வாழ்க்கை படலத்தை ஆரம்பிக்கவில்லை என்றால் ஊழ்வினை என்று ஒன்று வந்து நிற்கிறது. அதுதான் ஊழ்வினை 38வது அதிகாரம். அதிலே அங்கே மாற்றிவிட வேண்டும் என்றார். எங்கள் நாட்டிலே வாசிப்பு என்னும் நீரோடு இல்லாமல் இலக்கிய பயிர்கள் எல்லாம் கருவி கொண்டிருக்கிறது ஐயா. ஆனால் உங்களை பார்க்கிற பொழுது நீங்கள் வாடுகின்ற வாட்டம் எங்களுக்கு புண்படுத்துகிறது மனதை. ஆக இந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். வந்துவிட்டார் வள்ளுவர். இங்கிருந்து உங்கள் நினைவாக நாங்கள் ஒரு மரத்தை கொண்டு போய் வைத்து தினந்தோறும் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று வள்ளுவர் வந்துவிட்டார். சான்றோர் பெருமக்கள் முன்னிலையிலே நான் உரைக்கிறேன். அடுத்த ஆண்டு இந்த உலக தமிழ் சிறகம் இங்கே நடத்துகிற பொழுது முழுக்க முழுக்க இங்குள்ள தமிழர்களே இதை சிறமேற்கொண்டு நடத்த வேண்டும். அதற்கு வள்ளுவன் சாட்சியாக நிற்க வேண்டும் என்று இந்த அரிய செயல்பாடுகள் எல்லாம் செய்து வைத்த பெருமக்களை எல்லோரையும் பெயர் குறிப்பிடுவதற்கு காலம் கால நேரங்காலத்தை கருதி வாழ்வாங்கு வாழ்ந்து அவர்களுடைய வாழ்வு நிலை பெற வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுடைய வாட்டமெல்லாம் தீர்ந்து மானம் உம்மாறி பெய்து இயற்கை சீற்றங்களிலே இருந்து உங்களுடைய வாழ்வு விடுபட்டு செம்மாந்த நிலையடைய வள்ளுவனை சாட்சியாக வைத்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்தோனேசிய மண்ணில் தமிழர் என்கிற தலைப்பில் மருத்துவர் அசோக் அவர்கள் ஒரு சில மணித்துளிகள் உரையாற்றுவார்கள். அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ் சான்றோர்கள் அவர்களுக்கும் என் வணக்கம். இந்த பெரிய தமிழ் பெருங்கடலில் நான் ஒரு சிறு துளிகளே. இதற்கு முன் பேசிய தமிழ் சான்றோர்கள் ஆசான்கள் பலத்த மலையில் நான் நனைந்து விட்டேன். நனைந்து கொண்டு அங்கே உட்கார்ந்திருக்கிறேன். அச்சத்தில் மூழ்கி விடுவேனா என்று, நான் என்ன பேச போறேன் என்று. இதுவே என்னுடைய முதல் மேடை பேச்சு. அதுவும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்தோனேசியாவில் தமிழர்கள் 1890வது ஆண்டிலே தமிழர்கள் இங்கே வந்து விட்டார்கள். அதை பற்றி பேச வேண்டும் என்றால் 5 நாள் பத்தாது. அதற்காகவே நேற்றைய தினம் இன்றைய தினம் இந்த 2 நாட்களில் தங்கள் அனைவரும் பார்த்தீர்கள். இதுதான் நாங்கள், இதுதான் எங்கள் நாடு, இதுதான் நாங்களும் தமிழர்கள். எங்களுக்காக தேவைப்பட்ட உதவிகளை அயல்நாட்டில் இருந்து இருக்கும் தமிழர்கள் அனைவரும் உதவி செய்யுமாறு மிக பணிவோடு கேட்கிறேன். என்ன உதவி என்று கேட்கலாம். தொட்டனை தூரும் மனக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. அந்த அறிவை வளர்ப்பதற்கு எங்கள் குழந்தைகள் அயல்நாட்டில், அதாவது தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் வந்து படிப்பதற்கு மட்டும் முக்கிய உதவிகள் செய்து கொண்டால் எங்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் என்று மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொகுப்பாளர் மருத்துவர் நாராயணன் ஐயா அவர் சொன்னதை போல நான் முனைவரா மனவழகன். மேடையில் இருக்கிற பெரியவர்களை பெயர் சொன்னால் தெரியும், என்னை போன்றவர்களை பெயர் சொன்னால் தெரியாது. முனைவரா மனவழகன் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ்நாடு அரசுடைய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய பேராசிரியராக இருக்கிறேன், துணைத் தலைவராக இருக்கிறேன். அங்கு இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தினுடைய இயக்குநராக இருக்கிறேன். என்னுடைய 30வது வயதிலே இந்திய குடியரசுத் தலைவருடைய இளம் தமிழ் ஆய்வு அறிஞர் என்கிற விருதினை பெற்றவன். தமிழ்நாடு அரசினுடைய இளந்தமிழ் ஆய்வாளர் விருது, 2 முறைகள் தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த திறனாய்வு நூலுக்கான விருது, ஒரு முறை மத்திய அரசாங்கத்தினுடைய இளம் கவிஞருக்கான விருது என்று சில விருதுகளை பெற்றவன் நான். இந்த உலக தமிழ் சிறகத்தினுடைய அமைப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு இந்த தமிழ் சிறகத்தினுடைய இந்த நிகழ்வுக்கான ஆய்வு கோவையை உருவாக்குவதற்கான பணியை என்னிடம் கேட்டார்கள். நான் இசைந்தேன். சிறந்த கட்டுரைகள் வரப்பெற்றன. சிறந்த தொகுப்பாக அது உருவாக்கம் பெற்றிருக்கிறது. நடத்துகிறோம் என்று சொன்னால் அங்கே ஒரு விதையை போடுகிறோம் என்ற அர்த்தம். அது முளைவிட வேண்டும், செடியாக வேண்டும்,
கனி கொடுக்க வேண்டும், அது தொடர்ந்து ஒரு இயக்கத்தில் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்கிறேன். அந்த வகையிலே பொறுப்பாளர்கள் ஒத்த எண்ணத்தோடு பயணித்த காரணத்தால் இந்த நிகழ்வு இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே வள்ளுவர் அமர்ந்திருக்கிறார். மேலும் மேலும் அந்த நிகழ்வு இன்னும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதான் அந்த வகையிலே இந்த அமைப்பிற்கு என்னால் நான் பங்களிப்பினை செய்திருக்கிறேன். ஏன் இங்கே இந்த நிகழ்வு தேவை, தமிழ் தேவை என்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கிறது. மதிய உணவை எடுத்துக்கொண்டிருக்க போது ஒரு குழந்தை எனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தது. ஒரு சிறுமி அழகான ஒரு பாடலை பாடியது. முருகா அழகா வடிவழகா என்கிற அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தது. நான் அதனிடத்திலே திரும்பி உன் பெயர் என்ன என்று கேட்டேன். சொல்ல தெரியவில்லை. நான் என்ன கேட்கிறேன் என்பது அச்சிறுமிக்கு தெரியவில்லை. ஆனால் அது பாடிக்கொண்டிருந்தது தமிழ் பாடல், அற்புதமான தமிழ் பாடல். மாண்புமிகு அமைச்சர் எமது சிறப்பு விருந்தினர் திரு லட்சுமி நாராயணன் ஐயா அவர்களை, மதிப்பிற்குரிய உலகத் தமிழ் சங்கம் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், குறிப்பிட்டு கோபி ரமேஷ், புருஷோத்தமன், அறவாளி, பொன்னுசாமி, முனைவர் மணவளவன், பாட்டரசர், நிறைய பேர் 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னையே இதை பற்றி நாங்கள் பேசி இந்த விழாவிற்கு இந்த கோலாகலமான 2 நாள் 3 நாள் விழாவை இப்படி கொண்டு வரதுக்கு இவ்வளோ நாளாக நாங்கள் பேசியிருக்கோம். ஜூம் மீட்டிங், கூகுள் மீட்னு. அவங்களுக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி பெரிய ஆதரவு தந்த சும்பர் மித்ரா ஜாயா குரூப் பிரசிடென்ட் அவர்கள், அது கோவிந்தசாமி ஐயா மற்றும் ஹரிசங்கர் பிரசாத் மற்றும் கலிமாஸ் உறுப்பினர்கள் டாக்டர் சுந்தரராஜன் மற்றும் சிவாஜி ராஜா அவர்கள் மற்றும் நம் கூடவே இருந்து நிறைய ஆலோசனைகள் சொல்லி இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை நன்றாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம டாக்டர் அசோகன் அவர்கள் எங்கள் சார்பில் நாங்கள் சொல்லிக்கணும் கொஞ்சம். சுவேந்திரன் ஐயா அவர்கள், மதியழகன், செல்வராஜா, சூர்யா, உத்தமசீலன், காளிதாஸ், மனோகரன், மூர்த்தி நாதன், இவங்கெல்லாம் இந்த சிறப்புக்கு மூர்த்தி நாதன் சாப்பாட்டுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றும் விஜயா காந்தி ஜகார்த்தாவிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க நிறைய ஆலோசனைகள் தமிழ் பற்றி உள்ளவர்கள், அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. இது குறித்து கட்டாயமாக நாங்கள் முதல்ல சொல்கிறோம். ஏன்னா இவங்கெல்லாம் முக்கியமானவர்கள். இந்த ஹரிபிரசாத், இன்னொருத்தர், ஆமாம் ஹரிபிரசாத், பொருளாதாரம் வணிகம் தொடர்பான 2வது மாநாடு மற்றும் திருவிழா இந்தோனேஷியாவில் மேடான் நகரில் கூட்டப்படுவதை வரவேற்பதில் இந்தோனேஷிய தமிழர்களாகிய நாங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறோம். மேடான் என்ற சொல் மைதானம் என்ற தமிழ் சொல்லிலிருந்து உருவானது. இந்தோனேஷியா என்பது இந்து நேசம் என்பதிலிருந்து பொருள் பெறப்பட்டதாக இருக்கலாம் என்று எங்கள் மூதோதையர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன தரசை இதெல்லாம் பாருங்க நீங்கள். இந்தோனேஷியா, இந்து நேசம், அதுக்கப்புறம் மேடான், மைதானம்னு வந்த தமிழ் வார்த்தைகளும் வந்தது. கடந்த ஆண்டு பாரிஸில் முதல் மாநாட்டை நடத்திய பிறகு இந்தோனேஷியாவை 2வது மாநாட்டு இடமாக தேர்ந்தெடுத்ததற்காக பிரான்சில் பாரிஸை தலைமையிடமாக கொண்ட உலக தமிழ் சிறுவ அமைப்பிற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரிசாதா இந்து தர்மா எங்களுடன் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை கோலாகலமாக கொண்டாடுவதற்கு எல்லாம் உங்கள் உதவி, எல்லாம் உங்கள் வாழ்த்து. மேடானிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாடஞ்செருவில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் வளாகத்தில் கூட்டத்தை தொடங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்று தொடங்கணும், இன்னைக்கு 2வது நாள் இல்லை. இந்தோனேஷியாவிலேயே 18 மீட்டர் உயரம் கொண்ட மிக உயரமான முருகன் சிலை எங்களிடம் உள்ளது. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீர்கள். இது பலருக்கும் தெரியாது. மலேசியாவில் முதல்ல இருந்தது, அதுக்கப்புறம் 2வது நாங்கள்னு சொல்லலாம். ஆனால் சேலத்தில் முதல்ல இருந்தது, இப்போ வந்திருக்கு. ஆக மலேசியாவில் 2வது. நாங்கள் எங்கள் முருகன் 3வது முருகனாக வந்திருக்காங்க உலகத்திலே. இது ஒரு சிறப்பு தான். ஸோ மிக இது தமிழ்நாட்டின் சேலத்தில் உள்ள நாங்கள் இன்னும் பார்க்கல. ஆனால் அது மிக உயரமானதுன்னு சொல்லி எல்லாருக்கும் நம்ம தெரிய வந்தது. உலகின் 3வது உயரமானது நம்ம இந்தோனேஷியாவில் ஒரு இது எங்களுக்கு ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் பெரிய உயர சிலையை நீங்கள் வச்சுருக்கீங்க.
நன்றி நன்றி. இந்த கோயிலை பற்றி நாங்கள் கொஞ்சம் சொல்லணும்னு இருக்கோம். ஏன்னா இது வந்து எந்த சரித்திரத்தை பார்த்தாலும் 1820 ஒரு 40 பேர் தமிழவங்க இங்கே வந்தாங்க. 200 வருஷம் அது வந்து 40 பேர் இந்த வளாகத்தில் இருந்திருக்காங்க, தோட்டக்கலை செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து அப்போ இருந்து இதுவரையிலும் சில தமிழர்கள் இந்த பக்கம் இந்த வளாகத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ கட்டணத்தில் இப்போ 1983, 84 மறுபடியும் புதுப்பித்து பாண்டுரங்கனை அவர்கள் இருந்து அவர் ஒன்றுமே படிக்காம அவர் சொந்தத்திலே புத்தகத்தை பார்த்து இந்த கோயிலை யார் இந்தியாவிலேயோ இருந்தோ மலேசியா சிங்கப்பூர் யாரும் வராமல் அவர் கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் இந்த கோயிலை முடிச்சாரு. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன். அதை நாங்கள் சொல்ல மிகவும் சந்தோஷமாக நாங்கள் சொல்லிடுவோம். முதலாவது. இரண்டாவது, அவர் வந்து 2 வருஷம் என்ன அவர் தனியாக அவர் சொந்தமாகவே அவர் பண்ணுது. எல்லாமே நம்ம லோக்கல் இன்ஜினியர்ஸ் போல சேர்த்து அது பண்ணுது. ஸோ இரண்டாவது வந்து நம்ம அந்த முருகன் சிலை சொல்லும் போது வந்து 11 பேர் ஸ்தாபதிகள் இந்தியாவுக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டில் வந்தாங்க. அதில் வந்து இங்கே ஒரு 18 மாதம் அதை முடித்து இப்போ 12 வருஷம் ஆகுது இதை முடித்து நாங்கள் சிறப்பு இது மகா கும்பாபிஷேகம் அடுத்த மார்ச் மாதத்தில் நடத்துகிறோம். எல்லாரும் வரலாம், வாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காம்பஸ் கிடையாது, நட்களை பார்த்து மட்டும்தான் போகணும். சென்று திரும்பி அதே ஊருக்கு வரணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருவாங்க. எந்த கருவியும் இயந்திரமும் கிடையாது. பலாமரம், புன்னை மரம், இழுப்பை மரம், நாவல் மரம், இந்த 4 மரங்களை பயன்படுத்தி தான் நாவாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஓடங்களை கப்பலை அமைத்திருக்கிறார்கள். அவற்றை பயன்படுத்தி அந்த காலத்தில் இங்கே வந்து ஆட்சி செய்து படையெடுத்து வென்று நம்பவே முடியல. தாய்லாந்து அரசர் இன்றளவும் பதவி ஏற்கும் போது திருப்பாவை திருவெம்பாவை பாடப்படுகிறது என்பது பெருமைக்குரிய விஷயம். இது யாருக்குமே அது பெருமை கிடையாது. அதே போல தமிழ் சமூகத்தின் பெருமை என்னன்னா, இன்னைக்கு கூட இந்தியாவில் ஒரு குரல் இருக்குது, தமிழ் சமூகத்தை அடக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள் சொல்றாங்க. இலங்கையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் தமிழனுக்கு ஒரு குணம் உண்டு. ஒரு கதை சொல்லுவாங்க, ரத்த பீஜன் என்று ஒரு அரக்கன் இருப்பான். அந்த அரக்கன் நீங்க சொல்ல முடியாது. வெட்டினீங்கன்னா அவனுடைய ரத்தம் துளி துளியாக எங்கெங்கோ விழுகிறதோ ஒவ்வொரு துளியும் ஒரு அரக்கனாக மாறிடும். அவனை சொல்லவே முடியாது. தமிழ் சமூகம் ரத்த பீஜன் போல அந்த சமூகத்தை இலங்கையில் வெட்டினாங்க. அந்த ரத்தத்தில் உலகம் பூரா பரவியது. இன்றைக்கு உலகம் பூராமே தமிழ் குடி வந்திருக்கிறது. அந்த பெருமை ஆஸ்திரேலியா போங்க, ஜப்பான் போங்க, கிழக்காசிரியர்கள் எதுக்கு வேணா போங்க, இங்கிலாந்து போங்க, கனடா போங்க, அமெரிக்கா போங்க, ஐரோப்பிய நாடுகள் எங்கே வேணா போங்க, ஒரு தமிழன் உங்களை தமிழில் பேசி வரவேற்க தயாராக இருக்கான்னு சொல்ற ஒரே குடி தமிழ் குடி தான். அதன் ஏன்னா இன்னைக்கு எந்த சமூகத்துக்கும், தமிழ்நாட்டுக்கு எந்த மொழி பேசும் சமூகத்துக்கும் அந்த பெருமை கிடையாது. அது தமிழ் சமூகத்துக்கு தான் உண்டு. அந்த பெருமை நிலைநாட்ட வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சீனாக்காரர்கள் 10 தலைமுறை கடந்தாலும் வீட்டில் சீன மொழி தான் பேசுறாங்க. ஜப்பான்காரன் 10 தலைமுறை கடந்தாலும் ஜப்பானிய மொழி தான் பேசுறான். நான் இங்கிலாந்து நாட்டில் ஒரு 3 வருஷம் இருந்தேன். அது 1994, 95, 96. அந்த 3 ஆண்டுகள் என் நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க இப்போ திருமணம் ஆகாதவர்கள். இப்போ வந்து 30 வருஷம் ஆச்சு. என் பேர் கூட நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு 10 வருஷமாக போய் நண்பர்கள்லாம் பார்த்துட்டு வந்தேன். வருத்தம் என்னன்னா, அவனுடைய குழந்தைகள் எல்லாமே வீட்டில் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. ஏன்டா அப்படின்னா, இல்லை இங்கிலீஷ் கற்றுக்காமல் போயிடுவாங்க, வீட்டில் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சோம், வெளில வர முடியலங்கிறாங்க. தமிழ் பேச கூட தெரியல பாதி பேருக்கு. வீட்டுக்குள்ள கதவை மூணா தமிழ் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழை வளர்க்க வேண்டும். வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். நம்ம உலக தமிழ் சங்கத்துடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய உலக தமிழ் சங்கத்துடைய தலைவர், பொருளாளர், சங்கத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கூடிய பாண்டிச்சேரியுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களே, எனக்கு முன்னாலே பேச அமர்ந்திருக்கின்ற தருமபுரி நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் டாக்டர் செந்தில் அவர்களே,
மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அருமை சகோதரர் வாழப்பாடியுடைய மறைந்த தலைவர் வாழப்பாடிய புதல்வர் அன்புக்கும் பாசத்துக்குரிய ராமசுந்தர் அவர்களே மற்றும் அண்ணன் பொன்னுசாமி அவர்களே, நம்முடைய கோபி அவர்களே, தலைவர் அவர்களே, நேரில் வீட்டிருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களே, அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்கள் சொல்லியது கூட, இந்த உலகத்திலே காற்று எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழர்கள் வாழுகிறார்கள் சொல்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்டை மட்டும் சொல்ல முடியாது. காற்று இருக்கும் இடமெல்லாம் தமிழர்கள் வாழுகின்ற இடமாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மரபிலே வந்தவர்கள் நாம். 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழை வளர்ப்பதற்காக சங்கத்தை ஏற்படுத்தியவர்கள் நாம். அந்த வழித்தோன்றல்களாக இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழை வளர்ப்பதற்காக, தமிழ் உறவுகளை இணைப்பதற்காக ஒரு தமிழ் சங்கத்தை உருவாக்கி இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளிலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாம் பல 100 ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளில் வாழ்கின்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த மொழியை இனத்தை பாதுகாப்பதற்காக ஒரு நல்ல முயற்சியாக நான் இதை பார்க்கிறேன். உலக தமிழ் சிறகம் என்பது தொடக்கமாக பண்ணுகின்ற போது அருமை சகோதரர் கோபி மூலமாக அண்ணன் பொன்னிசாமி போன்றவர்களாம் பிரான்ஸ் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெற முடியாமல் போய்விட்டது. அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இந்தோனேசியா வகித்திருக்கிறோம். இந்தோனேசியாவில் கூடிய நம்முடைய தமிழர்கள், அன்பு உறவுகள், சகோதரர்கள், உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசுகின்ற போது சொன்னார்கள், தமிழ் மொழியை பாதுகாப்பது சங்கம் மட்டுமல்ல, நம்ம தாய்மொழியில் சகோதராகிய நீங்கள் மட்டும்தான். நீங்கள் நினைத்தால் இந்த மொழி பாதுகாக்கப்படும், நீங்கள் நினைக்கவில்லை என்று சொன்னால் இந்த மொழி அழிக்கப்படும். இன்றைக்கு தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் மொழியின் அருமை பெருமை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மொழியை தெரியாதவர்கள் இந்த மொழியை கற்றுக்கொண்டு தமிழ் மொழியுடைய ஆழத்தையும், தமிழ் மொழியுடைய அந்த உயிரோட்டமான இந்த மொழி உலகத்தில் உள்ள எத்தனையோ மொழிகளில் தோன்றியிருக்கலாம், ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கலாம். ஆனால் எழுத்து வடிவாகட்டும், பேசாகட்டும், இலக்கியமாகட்டும், எல்லோருத்திலும் உயிரோட்டமாக இருக்கிற ஒரு அற்புதமான மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி தான் முதன்மையான மொழி என்பதை மறந்துவிடக்கூடாது. தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக தமிழர்களுக்கெல்லாம் தனித்தன்மையோடு விளங்கக்கூடிய மண் புதுச்சேரி மண். இந்த மண்ணில் ஒரு தூய ஆட்சியை ஒரு பெருந்தலைவரை போல அங்கே நடத்தி கொண்டிருக்கிற ஐயா ரங்கசாமி அவர்களுக்கு தோல் கொடுத்து பொதுப்பணித்துறையை, அந்த நகர அமைப்பை, நீங்கள் புதுச்சேரி நகர அமைப்புக்கு பெயர் போட்டது, அந்த நகர அமைப்பு இன்றைக்கு இன்னும் புதுப்பொடிவோடு இருக்கிறது என்றால் அதற்கு பொதுத்துறைத்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் நாராயணசாமி அவர்கள், லட்சுமி நாராயணன் அவர்கள் மிக முக்கிய காரணம். அது மட்டும் நம்ம என்ன அதை ஆரம்பிக்கிறோம், நம்ம சும்மா ஆரம்பித்து ஒரு திரையை வரைஞ்சிட்டு போகிறதுல நமக்கு அதை இன்னும் பெருசாக இல்லை. அதனால் நம்ம அவங்களுக்கு ஒரு உபகார சம்பளமாகவோ இல்லைன்னா ஒரு உதவி சம்பளமாக ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு முடிவில் நாங்கள் இருக்கோம். அவங்களுக்கு 2 ஆசிரியர்களுக்கு நாங்கள் 1 வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்குறது ஒத்துருக்கோம். அதுக்கு மேலே நாங்கள் அடுத்தடுத்து வகுப்புகள் தொடங்கும் போது இந்த உதவி சம்பளம் நம்மளால் கொடுக்க முடியலான்னு தெரியும் எங்களுக்கு. அதனால் இங்கே இருக்கிற உலக தமிழ் சிறக நண்பர்களும் மற்ற எங்களோட நண்பர்களும் உங்களால் முடிஞ்சிருச்சுனாக்கா ஒரு கொஞ்சம் தொகை கொடுத்து உதவலாம். அதுக்கு அது ஒரு மாதத்துக்கு 8000 ரூபாய்ங்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது 1 மாதம் சம்பளமோ 6 மாதம் சம்பளமோ அவங்களால் கொடுக்க முடியும்னு சொன்னாக்கா பொருளாளர் கோபியாளர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இந்தோனேசியா நாட்டிலே ஒரு அற்புதமான தமிழ் திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. கலை இலக்கிய வரலாற்று விழா, எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இது ஒரு வரலாற்று விழா தான் என்பதை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நிறுவனத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நமது புதுச்சேரியுடைய உறவு மாட்டாரசனர்களே, இந்த சிறகத்தினுடைய மற்ற நிர்வாகிகளே, நம்முடைய இந்த விழாவிலே கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற டாக்டர் சிவாஜி அவர்களே மற்றும் பார்த்திபன் அவர்களே, மருத்துவர் செந்தில் அவர்களே, எங்களது அருமைக்குரிய தமிழகத்தினுடைய தலைவர் வாழப்பாடியருடைய முதல்வர் ராம சுகந்தன் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு
மிக அற்புதமாக இந்த மண்ணில் இருந்து கொண்டு தமிழை மிக அற்புதமாக வளர்த்து கொண்டிருக்கிற இங்கே பலரும் இந்த மேடையில் இருக்கிறார்கள். நம்முடைய இந்த ஆன்மீகத்தையும் அறுவை தமிழையும் ஒன்றாக வளர்த்து கொண்டிருக்கிற பல ஆண்டவர் பெரியவர்கள் இந்து தர்ம சங்கத்தினுடைய பொறுப்பிலை ஏற்றுக்கொண்ட பலரும் இருக்கிறார்கள். இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக கோபி அவர்கள், நாகை அறவாளி அவர்கள் மற்றும் பொன்னுசாமி அவர்கள் இந்த இந்தியாவை சேர்ந்து இன்றைக்கு இந்த அளவிலே ஒன்றாக கூடி இன்றைக்கு என்னுடைய எனக்கு முன்னாலே பேசியது போல என்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று சொல்வது போல இன்றைக்கு நன்றாக நம்முடைய தமிழ் உணவை சமைத்து எங்களுக்கெல்லாம் கொடுத்து நாங்கள் வெளிநாட்டிலே இருக்கிறோம் என்கிற எண்ணத்தையே எடுத்துவிட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், புதுச்சேரியில் தான் இருக்கிறோம் என்கிற அளவிற்கு அருமையான உணவை படைத்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற தமிழ் உணவும் எப்படி பிரிக்க முடியாது என்பதை இன்றைக்கு நடத்தி காட்டிருக்கிறவர்களை எல்லாம் வணங்கி மகிழ்கிறேன். நமக்கு பொதுவாக என் வீட்டு பெருமையை நான் பேசிக்கொள்வது என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது புதுச்சேரியில் இருக்கிற தமிழ் சங்கத்தை பற்றி நான் பேசுகிறேன் என்று சொன்னாலும், அதை தமிழகத்தில் இருக்கிற ஒரு தமிழ் சங்கத்தை பற்றி நான் பெருமையாக பேசுகிறேன் சொன்னாலும் அதில் ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்தோனேஷியா மற்றும் பிரான்ஸ் மற்றும் வட அமெரிக்கா போன்ற நாடுகளிலே நம்முடைய தமிழர்கள் தமிழ் சங்கத்தை வைத்து எவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்களை பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் தமிழர் என்று சொல்லலாம், தலைநிமிர்ந்து நெல்லலாம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு இன்று இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய மாண்புமிகு மக்கள் தலைவர்கள் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்த பிறகு பல நாடுகளில் இருக்கிற தமிழர்களை அவருடைய தமிழ் சங்கங்களிடையே தமிழ் பணிகளை பார்த்து நேரடியாக பார்க்கிற வாய்ப்பை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதிசயித்து போகிறேன். எப்படி ஒரு புத்தங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்களோ அந்த உணர்வுக்கு கொஞ்சம் கூட குறைவாமல் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற சங்கங்களுக்கு இணையாக அதை இன்னும் ஒரு மேலாக இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா நாட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தமிழை எந்த அளவிற்கு உணர்வோடு போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மிக மிக மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய எல்லா உழைப்புகளுக்கும் நாங்கள் தலைவணங்கி மகிழ்கிறோம். உங்களுடைய உணர்வுகள் எவ்வளவு ஆழமாக வெளிநாட்டில் இருக்கிற உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தமிழை பற்றி பேசுகிற பொழுது எவ்வளவு உங்களுக்கு உள்ளம் குளிர்கிறது, உணர்வு பெறுகிறது என்பதையெல்லாம் பார்க்கிற பொழுது தமிழ் மெல்ல இனி சாகும் என்று சொன்ன பாரதியினுடைய வார்த்தை நிச்சயமாக பொய்த்து போகும் என்றுதான் நினைக்கிறேன். இங்கே சொல்லிக் கொடுவதாக சொல்கிறார்கள், 4ஆம் தலைமுறையில் இருப்பவர்கள், 4 தலைவராக இருப்பவர்களுக்கெல்லாம் தமிழ் பேச வரவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை சொல்கிறீர்கள். ஆனால் நிச்சயமாக உங்களுடைய உணர்வு மிக மிக அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அந்த உணர்வின் அடிப்படையிலே உங்களுடைய குழந்தைகள் தானாக தமிழ் கற்று பெரிய அளவிலே வரும் என்பதை பார்க்க தெரியும். கேளில் வெளிச்செல்லும் சொல்லுவோம். அதாவது படிப்பதை விட கேட்டு பெறுகிற அறிவு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. நீங்கள் வீட்டிலே தமிழ் பேசுகிற பொழுது அல்லது நாம் பல இடங்களிலே நாம் பேசுகிற காதிலே வாங்குகிற தமிழ் வார்த்தைகளை கொண்டு நம்முடைய குழந்தைகள் அதிலே ஆர்வம் கொண்டு நிச்சயமாக தமிழிலே பெரிய அளவிலே வருவார்கள், பேச கற்றுக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம் உங்களுடைய ரத்தம் தான் அவருக்கு ஓடுகிறது. தமிழை சொல்வார்கள், விதையொன்று போட்டால் மரமொன்றா முளைக்கும் என்று கேட்பார்கள். அதே போல உங்களுடைய தமிழ் உணர்வு ஒவ்வொரு இங்கே இருக்கிற தமிழர்கள், இங்கே இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுடைய ஒவ்வொருவருடைய இரத்தத்திலும் ஒவ்வொரு சொத்திலும் தமிழ் உணர்வு இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக நீங்கள் எவ்வளவு மறந்தாலும் மரபு விஞ்ஞானத்தில் சொல்வார்கள், அறிவியலிலே மரபு அணுக்களை பற்றி பேசுகிற பொழுது அது நிச்சயமாக எங்கோ ஒரு மூலையில் இருந்து ஒரு நாள் விடுத்து கிளம்பும் என்று சொல்கிறார்கள். அதன் மீது உங்களுக்கு இருக்கிற தாக்கம் எல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறது. தமிழ் இந்த திரகத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் சரி, அதற்கு ஆதரவு கொடுத்து கொடுக்கிற இந்தோனேஷிய தமிழர்கள் அத்தனை பேரையும் நான் மிக மிக போற்றி பாராட்டி கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு புதுச்சேரியில் இருந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இங்கே வந்து மிக ஆர்வமாக இந்தோனேஷியா நடக்கிற இந்த விழாவிற்கு புதுச்சேரியினுடைய முதலமைச்சரே வர வேண்டும் என்று
மிக மிக வற்புறுத்தி கொடுத்தார்கள். ஆனால் அந்த எங்களுக்கு சட்டமன்றங்கள் நடந்து கொண்டிருக்கிற காலத்தினால் எங்களுடைய முதல்வர் வர முடியும். ஆனால் புதுச்சேரியில இருந்து நிறைய நண்பர்கள் சகோதரிகள் எல்லாம் இன்றைய வந்து இந்த விழாவை மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல தமிழகத்திலே இருந்தும் நம்முடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய பாலப்படியார் போன்ற தலைவருடைய மற்றவர்கள் இங்கே வந்து மிக சிறப்பாக உங்களுக்கு ஒரு தார்மீக வலிமையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் அதை உங்களோடு சேர்ந்து அதை அந்த திறமை அதற்கான ஒரு வலுவை நாங்களும் பெற்றுக்கொள்கிறோம், தோல் கொடுக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு பலரும் இங்கே வந்திருக்கிறார்கள். நாங்களும் இங்கே வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்தோனேசிய தமிழர்கள் தமிழை வளர்ப்பதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு நாங்கள் எல்லாம் அத்தியமாக கொடுப்போம். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு இன்னொரு பெரிய யோசனையை பார்த்தேன். இந்த சிறகம் என்று வைத்திருக்கிறேன். எங்களுடைய புதுச்சேரியிலே தமிழ் வளர்ப்பதற்காக கலை பண்பாட்டுத் துறையில் நாங்கள் வைத்திருக்கிற அதன் பெயரும் தமிழ் சிறகம்தான். தமிழ் விங் என்பதை தமிழ் விங் என்று அதுக்கு தமிழிலே வந்து சிறகம், தமிழ் சிறகம் என்று வைத்துத்தான் இன்றைக்கு தமிழை இன்றைக்கு புதுச்சேரியிலே பல இடங்களிலே வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு அந்த ஒரு அதாவது தொடர்பும் சரி. இன்றைக்கு தமிழகத்திலே புதுச்சேரி என்று சொன்னாலே அது சோழ சாம்ராஜ்யத்தின் அடிப்படையில் வந்த ஊர் தான். அதனால என்ன இன்றைக்கு ராஜேந்திர சோழன் வந்த மண் இந்த காலத்தினால் புதுச்சேரியிலே இருந்தும் நாங்களும் வந்து உங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புதுச்சேரியிலே இருந்து இன்றைக்கு பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். சைகோன் பக்கத்தில் இருக்கிற வியட்நாமில் சைகோன் என்கிற ஊர் இருக்கிறது. அது புதுச்சேரிக்கு மிக மிக தொடர்பான ஊர். அதே போல பல நாடுகளுக்கு புதுச்சேரியிலே இருந்து சென்று எப்படி இங்கே இருக்கிறவர்கள் 4வது தலைமுறை சார்ந்தவர்கள் நாங்கள் எந்த மண்ணிலே இருந்து வந்தோம், எந்த ஊரிலிருந்து வந்தோம், எங்களுடைய வேர்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதைப் போலவே புதுச்சேரியை சார்ந்தவர்களும் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி அவரெல்லாம் கோதுலுப் என்ற ஒரு நகரிலே பார்க்கிற பொழுது அவருடைய பெயரெல்லாம் வீராசாமி இருக்கிறது, ரங்கசாமி இருக்கிறது, பல பெயர்கள் இருக்கிறது. ஆனால் அவர் எதற்காக அந்த பெயர் இருக்கிறது, யாருடைய பெயர்?